கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 36 சங்கீதம் 9 ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய தாசனாகிய தாவீது எழுதின சங்கீதம். கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உயிருள்ள ஒரு ஆசீர்வாதம், ஒவ்வொரு நாளும் என்னை உயிர்ப்பிக்கிற ஒரு ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தே கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே ஜீவ ஊற்று புறப்படும். அவர் அதைத்தான் சொல்லுகிறார், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்தை நாங்க பார்க்கிறோம். உங்க வெளிச்சத்துல நாங்க வெளிச்சத்தை பார்க்கிறோம். அப்படின்னா உங்களுடைய நன்மையில நாங்க நிறைய நன்மையை பார்க்கிறோம். ஒரு ஸ்டெப்பு நான் உங்ககிட்ட வந்தா, உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏராளமான நன்மையான ஸ்டெப்புகள் இருக்கிறது என்பதை இவர் சொல்லுகிறார். அத்தனை நன்மையான குணாதிசயங்களை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிவதே ஒரு வெளிச்சம். வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் பிதா தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி ஜனங்களெல்லாம் குமாரனை விசுவாசிக்கும்படி தான் அனுப்பினார். அதனாலதான் குமாரன் மரித்து பரமேறி போகும்போது, உயிரோடு எழுந்து போகும்போது பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து போகிறார். என் பிள்ளைகளை நான் திக்கற்றவர்களாய் விட்டுவிடக் கூடாது. என் பிள்ளைகள் என்னோடு வாசம் பண்ணினார்கள், என்னோடு பேசினார்கள், இனி என் பிள்ளைகளிடத்தில் நான் பேச வேண்டும் என்று வெளிப்புறமாக இருந்த இயேசு கிறிஸ்து உள்ளே வாசம் பண்ணும்படியாய் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் வெளிச்சத்தை பார்ப்பீங்க, வெளிச்சத்தை பார்த்து கொண்டே இருப்பீங்க. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இன்னும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா எங்களை மாற்றும் அப்பா. இன்னும் வேத வசனத்தை நல்லா தியானிக்கணும். கர்த்தருடைய நாம அதுல மகிமைப்படணும். தேவ பிரசன்னம் பலமா இறங்கணும். தேவடைய ஆளுகை பலமா இறங்கணும். நாங்க ஒவ்வொருவரும் பார்க்கணும்ப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.